ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு எல்லாமே இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் மிக மிக முக்கியமான ஒரு நாளானது இப்போ வந்திருக்குங்க. ஆகஸ்டுடைய 8ஆம் தேதிக்கு பிறகு கனவுலையும் நடக்காத ஒரு விஷயம் கடக ராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. இது தெய்வ வாக்கு, இனி யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ தெய்வ வாக்கு அப்படின்னு சொல்கிறல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? கிரகங்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் சொல்லப்படுது. ஸோ கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே மாதிரியே இருக்காது. சில நேரம் அதிர்ஷ்டம் தர மாதிரி இருக்கும், சில நேரம் ஆபத்து தர மாதிரி இருக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து செயல்படணும். அப்படி நாம் செயல்படும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நன்மைகள் நாம் பார்த்திட முடியும். ஸோ கிரகங்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சில வலுவான மாற்றங்கள் நடக்க இருக்குது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கிரகங்களுடைய தாக்கம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதனால தான் இது தெய்வ வாக்கு, இனி யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ ஷேர் பண்ணதை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடக ராசிக்காரங்க பலன் பெறுங்க. ஸோ கிரகநிலைகள் எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு, அதுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் செயல்படணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு தெளிவாக ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ அதற்கேற்ப நீங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லது தான். சரி, இப்போ உங்களுக்கு கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, ஸோ என்ன மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை எல்லாமே இப்போ ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பாருங்கள், பார்த்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லிடுறேன். ஏன்னா கடக ராசிக்காரங்க அப்போ தான் நீங்கள் அந்த கிரகநிலைகளுக்கு ஏற்ப நடந்து பலன் பெற முடியும். அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையப்போகுது. ஆகஸ்ட் 8க்கு பிறகு நீங்கள் என்ன நினச்சாலும் அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் மிகையாகாத நல்ல பொறுப்புகள்லாம் கிடைத்து வெற்றி அடைவது உறுதியாகும். அதனால் அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்க வெற்றி அடைவது கண்டிப்பாக உறுதி. அப்புறம் கடகராசினியர்களுக்கு இன்னும் கிரகநிலைகளோட அடிப்படையில் நிறைய பலன்கள் கிடைக்கும். அதில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆகஸ்ட் 8 தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சந்திரனும் தனாதிபதி சூரியனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. கூட 12வது இடத்துல புதன் மறைந்திருக்கிறாரு. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபமானது உங்களுக்கு கிடைக்கும். பரிவர்த்தனை யோகத்தால் செயல்பாடுகள் என்ன செய்தாலும் அதில் வெற்றிங்கிறது ஏற்படும். செல்வ செழிப்பு, சிறப்பான வாழ்க்கை, இது ரெண்டுமே உங்களுக்கு அமையும். இதுவரைக்கும் தடைப்பட்டு இருந்த செல்வ செழிப்பு, சிறப்பான வாழ்க்கை இனி உங்களுக்கு அமையப்போகுது. 6வது இடத்திற்கு அதிபதியாக குரு இருப்பதால் ஒரு சில காரியங்களில் தடை ஏற்பட்டாலும் கடைசி நேரத்தில் அந்த காரியங்கள் அனைத்தும் கைகூடிவிடும். யோகம் தரக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொழிலில் வெற்றி நடை போடுவீங்க. தொல்லை தந்த எதிரிகள் தானாக விலகி செல்வாங்க. இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்க போகுது. ஆகஸ்ட் 8க்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிசயங்கள் நடக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. இதில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்னைக்கு கடக ராசிக்கு புதன் வர இருக்கிறாரு. அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதத்திய யோகங்கிற ஒரு யோகத்தை உருவாக்குறாரு. அவரோடு உச்சகுருவு இணைந்திருக்கக்கூடிய காரணத்தினால நன்மைகள் அதிகம் உங்களுக்கு நடைபெறும். மெயினாக உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் உச்சகுருவோடு இணைவதால் விரயங்கள் எல்லாமே சுப விரயங்களாக மாறும். வீடு மாற்றம், இடமாற்றம் விரும்பியபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமையும். எல்லாத்துக்கும் மேலே பொது வாழ்வில் உள்ளவர்களுடைய வீண் பழிகளிலிருந்து விடுபட முடியும்.
வழக்குகள்லாம் இருந்தால் அது சாதகமாக முடியும். வாகன ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாற்றம் செய்ய முன் வந்தீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தேக நலனில் மட்டும் கவனமாக இருக்கணும். பிரிந்தவர்கள் இணையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். விலகி சென்றவர்கள் மீண்டும் வரலாம். அதோடு வீடு கட்டலாமா வீடு வாங்கலாமா என்று சிந்திப்பீங்கள, அந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய கனவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இந்த டைம் கடகத்தில் புதன் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் இந்த அதிசயமானது நடக்கும். இதை தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் 8 மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் மிதுன ராசிக்கு வரும்போது பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கப்பெறும். வாங்கிய இடத்த விற்றுவிட்டோமோ என்று நினைத்த உங்களுக்கு இப்பொழுது மீண்டும் இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். மெயினாக வெளிநாட்டில் குடியுரிமை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்ட உங்களுக்கு இப்பொழுது குடியுரிமை கிடைக்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணம் கூட கைகூடும். அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்தில் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த நல்ல திருப்பங்கள் சந்தித்து ஏற்றம் காண்பீங்க. மதிப்பு மரியாதை இது ரெண்டுமே உங்களுக்கு உயரும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். அப்போ அரசியல் களத்தில் இருக்கிறவங்க அந்த பொறுப்புகள் கிடைக்கிறத கரெக்டாக எடுத்து நடத்துனீங்கன்னா அந்த பொறுப்புகளால் இன்னும் நிறைய மேன்மைக்கு வந்துடுவீங்க. இந்த ஒரு கிரக மாற்றத்தை தொடர்ந்து சுக்கிரன் கன்னிராசிக்கு வரக்கூடிய அபாயமும் இருக்குது. அதாவது சுக்கிரன் கன்னிராசிக்கு வந்து உட்கார போகிறாரு. ஆகஸ்ட் 8க்கு பிறகு கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் அங்கு நீச்சமும் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவாக நல்லதல்ல. மகிழ்ச்சி குறைந்து ஆரோக்கிய தொல்லையானது அதிகரிக்கும். எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை விற்க நேரிடும். உற்சாகத்தோடு பணிபுரிய முடியாது. தாய்வழி உறவுகளோடு பகை ஏற்படும். வாகனத்தால் விரைய உண்டு. சகோதர வர்க்கத்தினருடைய போர்க்கடி பிடிப்பாங்க. நிம்மதி குறையாமல் இருக்க வழிபாடுகளை மேற்கொள்ளும். ஸோ இந்த மாதிரி இந்த கிரகத்தினால இருக்க வேண்டும். ஆக மொத்தம் இந்த கிரகங்களுடைய தாக்கத்தால் தெய்வ வாக்கம் என்ன சொல்ல வருதுன்னா, பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய மாற்றமானது ஏற்பட்டே தீரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் பொருளும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத மாற்றம் ஏற்படும். கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை. பெண்களுக்கு உங்கள் பெயர்லே அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். அதனால் இதற்கேற்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இருங்க. ஸோ கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் தாங்க பலன்கள். இப்போ உங்களுக்கு பரிகாரமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிலது செய்ய வேண்டும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இதை நீங்கள் செய்கிறதுனால வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும். ஆகஸ்ட்டுக்கு 8க்கு பிறகு இதை நீங்கள் செய்ய வேண்டும். ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க. உங்கள் வீட்டு நிலைவாசல் இருக்குல்ல, அந்த நிலைவாசலில் ஒரு சொம்பில் தண்ணீர் நிரப்பி அதில் கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் எலுமிச்சை வேப்பிலை மாவிளை ஆகியவற்றை போட்டு வைங்க. இந்த தண்ணீரை வந்து நீங்கள் காலையில் வாசல் தெளிக்கக்கூடிய தண்ணீரோடு கலந்து தெளித்துட்டு வாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடிய பட்சத்தில் தீய சக்திகள் எதுவும் உங்களை வீட்டை விட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே வராமல் தடுத்துடும். உங்கள் வீட்டையே நெருங்காது. அதோடு தெய்வீகத்தன்மையும் வீட்டில் அதிகரிக்கும். ஸோ தெய்வீகத்தன்மை வீட்டில் அதிகரித்து உங்களுக்கு நன்மை நடைபெறுவதற்கான ஒரு சிறப்பு பரிகாரம் தான் இது. ஸோ இந்த பரிகாரத்தை கடக ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க. ஸோ கடக ராசிக்காரங்க நீங்கள் பரிகாரம் என்ன பண்ணும், என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்.